ஸ்டார்ட் ரோலிங். தமிழகம் என்ற நிலப்பகுதியை மொத்தமாக மு.க. ஸ்டாலின் குடும்பம் சுரண்டிவிடும் என்பதை இந்த மணல் கொள்ளை சம்பந்தமாக அமலாக்கத்துறை 25க்கும் மேற்பட்ட இடங்களில் அப்போது இங்கே இருந்த விடியல் குரூப் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் பெரும் தொகையை கொடுத்து இந்த மணல் கடத்தல் சம்பந்தமாக ஒரு விஏஓ இந்த ராமச்சந்திரன் ரத்னம் கரிகாலன் குரூப்பு மாட்டினது எதுலன்னு கேட்டிங்கன்னா நேரு துறையில் டாஸ்மாகில் எல்லாம் அமலாக்கத்துறை இவர்கள் எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டிருக்கோம். அடுத்த 5 ஆண்டுக்கு தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் என்பதால் பல முக்கியமான விஷயங்களை விவாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். தமிழ் பெருங்குடி மக்கள் அறிவார்ந்த மக்கள், அறிவு சார்ந்த சமூகம்தான் தமிழ் சமூகம் என்பதனால் நடந்த சம்பவங்களை எல்லாம் உங்களுக்கு கோடிட்டு காட்டு நினைவுபடுத்தினா போதும். என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால தான் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் தொடர்ந்து உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் சரி கட்டுமான பணி நடைபெறுகிறது. அந்த கட்டுமான பணிக்கு மணல் அவசியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த எம்சாண்ட் எல்லாம் பின்னாடி வந்தது தான். அதற்கு முன்னால் மணல் என்பது ஆற்று மணல், இதைத்தான் பயன்படுத்தி கட்டுமானம் நடந்து வருகிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மணல் கொள்ளை சம்பந்தமாக அமலாக்கத்துறை செப்டம்பர் 2023 பல்வேறு இடங்களில் சோதனைகளை நடத்தியது. அது வரைக்கும் ஒரு பெரிய மணல் கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது பலருக்கும் தெரிந்தாலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. என்ன காரணம் என்றால் அரசாங்கமே மணல் கொள்ளை அடிக்குது. அப்போது எப்படி விசாரணை நடைபெறும்? ஆச்சுங்களா? சவுக்கு மீடியாவில் பல்வேறு சமயங்களில் இந்த மணல் கொள்ளை பற்றி நான் அம்பலப்படுத்தி இருக்கிறேன். தமிழகத்தில் நீர்வளத்துறை தான் இந்த மணல் விற்பனைக்கு பொறுப்பான ஒரு துறை. பல்வேறு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இந்த மணல் கொள்ளை நடைபெற்று விடக்கூடாது அப்படின்றதுக்காக பல்வேறு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. பெண்ணாறு இருக்குது, காவேரி ஆறு இருக்குது. அங்கே மணல் அள்ளணுன்னா அதற்கு இதெல்லாம் ப்ரொசீஜர்னு ஏராளமான விதிமுறைகள் எல்லாம் அரசு வகுத்திருக்கிறது. அதெல்லாம் காகிதத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த ஆற்று மணல் அள்ளுற இடத்துல சிசிடிவி இருக்கணும், தாசில்தார் அனுமதி தரணும், காவல்துறை அனுமதி தரணும், நீர்வளத்துறையின் உதவி பொறியாளர் கையொப்பமிட்டால்தான் மணல் உங்களுக்கு கிடைக்கும். திமுக அரசு வந்த பிறகு இதற்கென்று மென்பொருள் ஒன்று, சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு 5 யூனிட் மணல் வேணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப் மூலமாக எனக்கு 5 யூனிட் வேணும்னு புக் பண்ணால் தான் உங்களுக்கு மணல் கிடைக்கும். அந்த ஆப்பில் 5 யூனிட் நீங்கள் புக் பண்ணிடணும். புக் பண்ண உடனே வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டு ஆஃபீஸரு அதை அப்ரூவ் பண்ணுவார். ஒரு யூனிட்டு 1500 ரூபாய். அதற்கு உண்டான தொகையை நீங்கள் போய் அரசாங்கத்தில் செலுத்திட்டு அதுக்கான ரசீதை கொடுத்தீங்கன்னா, அந்த ரசீதை எடுத்துகிட்டு போய் அந்த மணல் அள்ளுற இடத்துல நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா லாரியில் அந்த மணலை ஏற்றி கொண்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல கட்டுமானம் நடத்துகிறீங்களோ அங்கே இறக்கி விடுவாங்க. இதுதான் நடைமுறை. அந்த லாரி, மணல் அள்ளுற அந்த லாரி இருக்குல்ல, அது எங்கே போனாலும் கையில் அந்த நீர்வளத்துறை அதிகாரி உதவி பொறியாளர் கையெழுத்து போட்டு அந்த சலான் இருக்கணும். இல்லைன்னா அந்த லாரி பறிமுதல் செய்யப்படும். இதுதான் நிலைமை. தோழர்களே, திமுக ஆட்சி வந்த பிறகு ராமச்சந்திரன் ரத்னம் கரிகாலன் என்ற புதுக்கோட்டையைச் சேர்ந்த 3 மணல் அள்ளும் விவகாரம் வேலை ஒப்படைக்கப்படுகிறது. ஒரு யூனிட் மணல் 1500 ரூபான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்புறம் ஆன்லைனில் சாஃப்ட்வேர் மூலமாக தான் புக் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருந்தேன். யார் நினச்சாலும் ஆன்லைனில் மணலை புக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் வேலையே செய்யாது. அப்புறம் எப்படிங்க மணல் வாங்குறதுன்னு கேட்டால் நேரடியாக இந்த ராமச்சந்திரன் ரத்னம் கரிகாலன் இவர்கள் 3 தான் நீங்கள் அணுக வேண்டும். அணுகி அவங்கக்கிட்ட கேட்குற பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மணல் அள்ளுறதுக்கு அவங்க அனுமதி தருவாங்க, மணலை கொடுப்பாங்க. ஒரு யூனிட் மணலுக்கு அரசாங்கம் நிர்ணயம் செய்திருந்த தொகை 1500 ரூபாய் என்று நான் சொல்லியிருந்தேன் அல்லவா? ஆக்சுவலி மணல் எவ்வளோக்கு விற்றாங்க தெரியுமா? ஒரு யூனிட்டு 20,000 ரூபாய். 1500 அங்கே இருக்குது, 20,000 ரூபாய் அங்கே இருக்குது. ஸோ இதை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த விசாரணையும் நடத்தாது இல்லைங்களா?
ஸோ அமலாக்கத்துறை இதில் விசாரணை நடத்தலாம் என்று முன் வருகிறது. அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும், அதாவது ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். அந்த எஃப்ஐஆரின் மீது தான் அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் சம்மந்தமாக விசாரணையை நடத்த முடியும், சோதனைகளை நடத்த முடியும், கைது நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். ஆச்சுங்களா? இந்த மணல் கடத்தல் சம்பந்தமாக அங்கங்கே சில எஃப்ஐஆர்கள் பல மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த மணல் கடத்தல் சம்பந்தமாக ஒரு விஏஓ கொலை செய்யப்பட்டிருந்தார், அந்த கொலை வழக்கும் இருந்தது. ஸோ அமலாக்கத்துறை என்ன பண்ணுதுன்னா, ஆங்காங்கே பதிவு செய்யப்பட்ட இந்த எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் தமிழகம் முழுக்க 13 செப்டம்பர் 2023 அன்று 25க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்துகிறது. இந்த சோதனைகளில் கரிகாலன், ராமச்சந்திரன், ரத்னம் உள்ளிட்டோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களும் அடக்கம். நண்பர்களே, இந்த மணல் தொடர்பான இந்த விசாரணையை அமலாக்கத்துறை நடத்தி எவ்வளவு தான் மணல் அள்ளியிருக்காங்க ஆக்சுவலி. ஏன்னா இவங்க பேப்பரில் காட்டுற கணக்கு நான் சொன்னேன், அந்த ஆன்லைனில் புக் பண்ணுறது மட்டும்தானே கணக்கில் வரும். இவங்க தான் ஆன்லைன்லேயே புக் பண்ணாமல் நேரடியாக அள்ளிக்கிட்டு இருக்காங்களே, விற்றுக்கிட்டு இருக்காங்களே. அப்படி இருக்கும்போது ஆக்சுவலி எவ்வளோ தான் இவங்க அள்ளியிருக்காங்க அப்படின்றத அமலாக்கத்துறை கணக்கெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஐஐடி கரக்பூர் மற்றும் வேறு ஒரு மத்திய அரசு நிறுவனத்தை அழைத்து ட்ரோன் மூலமாக இந்த எவ்வளவு தான் ஆற்றுப்படுகைகளில் மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்பதை சோதனை செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அமலாக்கத்துறை அதிகாரிகள் செப்டம்பரில் இந்த சோதனையெல்லாம் நடத்தி முடிச்சிடுறாங்க. அடுத்த கட்டமாக இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மணல் எவ்வளோ அள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கான சோதனைகளை அவர்கள் நடத்த வேண்டும். இந்த சோதனையை இந்த ட்ரோன் மூலமாகவோ அல்லது ஃபிசிக்கலாகவோ நீங்கள் அளந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டாக எவ்வளவு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்று. நண்பர்களே, இந்த குரூப்பு, விடியல் குரூப்பு, திமுக குரூப்பு அப்போது இங்கே இருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் பெரும் தொகையை கொடுத்து எவ்வளவு மணல் அள்ளியிருக்காங்கன்ற சோதனையை நடத்தாமல் தாமதப்படுத்தியது. என்ன காரணம்னு சொல்லுங்கள்? செப்டம்பர் 2023 சோதனை நடந்துச்சுன்னு சொன்னேன். அக்டோபர் மாதம் மழைக்காலம் தொடங்கிவிடும். மழைக்காலம் தொடங்கிவிட்டால் ஆறு முழுக்க தண்ணி ஓடுமா? ஆறு முழுக்க தண்ணி ஓடின பிறகு எவ்வளோ மணல் அள்ளப்பட்டிருக்குன்னு எப்படி நீங்கள் அளவிடுவீங்க? அந்த அளவுக்கு விடியல் குரூப்பு இந்த விஷயத்தில் இறங்கி வேலை செஞ்சு. அதற்கு பிறகு சவுக்கு மீடியாவும் சரி, இந்து நாளேடும் சரி, மணல் அளவீடு செய்யப்படவில்லை என்று தொடர்ந்து எழுதியதன் அடிப்படையில் மத்திய அரசு இந்த அமலாக்கத்துறையில் இதற்கென்று ஒரு நேர்மையான அதிகாரியை நியமித்தது. அந்த அதிகாரி ஐஐடி கரக்பூர் உள்ளிட்ட நிறுவனங்களை எல்லாம் அழைத்து தேவையான கட்டணத்தை செலுத்தி மணல் எவ்வளோ அள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அளந்து கண்டுபிடித்து விட்டார். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் எவ்வளவு தான் மணல் அள்ளினாலும் சாஃப்ட்வேரில் கணக்கு வரலனாலும் ஒவ்வொரு மணல் லாரியும் டோல்கேட் வழியாக தானே போகும். இங்கே தான் நெடுஞ்சாலைகளில் பார்த்திருப்பீர்கள், எல்லா இடத்துலையும் டோல் கட்டணும் இல்லைங்களா? அப்போது இந்த மணல் லாரி ஒவ்வொரு டோல்லையும் எத்தனை மணல் லாரி போகுதுன்றதை அதை ஒரு தனியாக கணக்கீடு எடுக்கிறார்கள். இது போக இந்த ராமச்சந்திரன், ரத்னம், கரிகாலன் குரூப்பு மாட்டினது எதுலன்னு கேட்டிங்கன்னா, ஜேசிபி இயந்திரங்கள். கையில் அள்ள முடியாது இல்லைங்களா? மணலில் மண்வெட்டியிலெல்லாம் அள்ளி போட்டு லாரியில் ஏற்ற முடியாது. ஸோ மிகப்பெரிய ஜேசிபி, எர்த் மூவர் எந்திரங்களை இவர்கள் வாங்குகிறார்கள். கோபெல்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஜேசிபி இந்தியா லிமிடெட் ஆகிய 2 நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள். அந்த 2 நிறுவனங்கள் தான் இந்த ஜேசிபி இயந்திரங்கள், மணல் அள்ளும் இயந்திரங்கள், இந்த எர்த் மூவர்ஸ் இருக்கும்ல, இந்த இயந்திரங்கள் தயாரிப்பதில் அந்த நிறுவனங்கள் பிரசித்தி பெற்றவை. 2 ஆண்டுகளில் திமுக ஆட்சி வந்த பிறகு 273 மணல் அள்ளும் இயந்திரங்களை, இந்த ஜேசிபி இயந்திரங்களை இந்த ராமச்சந்திர குரூப்பு வாங்கியிருக்கு. இந்த இயந்திரங்கள் எப்படிப்பட்ட இயந்திரங்கள் என்று கேட்டீர்கள் என்றால், நவீனமான இயந்திரங்கள். சரிங்களா? இப்போது சமீபத்தில் இந்த புதிதாக வரக்கூடிய வாகனங்கள், கார்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்க. அந்த காரை போய் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கனாலே டக்குன்னு அதை கம்ப்யூட்டரோடு இணைத்து இந்த கார் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எத்தனை வாட்டி ரிப்பேர் ஆகிருக்கு, எத்தனை வாட்டி சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, இது எல்லா டீட்டெயிலும் அதில் வந்துடும் இல்லைங்களா? இதே போல் இந்த கோபெல்கோ மற்றும் ஜேசிபி இயந்திரங்களில் எப்படிப்பட்ட நவீனமான இயந்திரங்கள் என்றால்,
இந்த பெரிய பக்கெட்டை வச்சு மண் அள்ளுது இல்லைங்களா, எத்தனை பக்கெட் அள்ளிருக்கு, எவ்வளவு வெயிட் அள்ளிருக்கு, எவ்வளவு நேரம் அந்த வாகனம் வேலை செய்திருக்கிறது, எவ்வளவு டீசல் போடப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வெயிட்டை மண் அள்ளுறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு வெயிட்டை அது அள்ளிருக்கு என்ற இந்த டேட்டாவை கோபெல்கோ மற்றும் ஜேசிபி ஆகிய 2 நிறுவனங்களிடமிருந்தும் அமலாக்கத்துறை வாங்கிவிட்டது. இதெல்லாம் வாங்கி அமலாக்கத்துறை ஒரு கணக்கு போட்டு மொத்தம் எவ்வளோ ரூபாய்க்கு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்று ஒரு கணக்குக்கு வருகிறது. அமலாக்கத்துறையின் அளவீட்டின்படி 23 சர்ச் நடந்திருக்குன்னா 21லேருந்து 23 வரைக்கும் 2 ஆண்டுகளில் 4734 கோடி ரூபாய்க்கு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறையின் கணக்குப்படி அவர்கள் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. இந்த ஆப் மூலமாக மணல் விற்றதுக்கு எவ்வளவு மணல் விற்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? 36.45 கோடி ரூபாய்க்கு தான் மணல் அள்ளப்பட்டிருப்பதாக நீர்வளத்துறையிடம் கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 4734 கோடி ரூபாய் எங்கே இருக்குது? 36.45 கோடி எங்கே இருக்குது? யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த 36 கோடியை தவிர மீதமுள்ள 4700 கோடி எங்கே சென்றது? இந்த கேள்வி எழுகிறது இல்லவா? நான் சொல்கிறது 5 வருஷம் கூட இல்லைங்க. மே 21லேருந்து செப்டம்பர் 23 வரைக்கும் மட்டும் இவர்கள் அள்ளிய மணல் 4734 கோடி ரூபாய். அது கூட துல்லியமான கணக்குன்னு சொல்ல முடியாது. நான் இந்த மெஷர்மெண்ட், இந்த டோல் பிளாசா, இந்த எர்த் மூவர் மிஷினு இதெல்லாம் வச்சு போட்ட கணக்குன்னு சொன்னேன். இதையெல்லாம் தாண்டி ஏராளமாக மணல் அள்ளப்பட்டிருக்கும். இந்த நீர்வளத்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் யார்? திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன். இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது, இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது, இது தமிழக முதல்வருக்கு தெரியாமல் நடந்திருக்கும் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். இந்த குடும்பம் தமிழ்நாடு நமக்கு சொந்தம், எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிக்கலான்ட்டு நினைக்குதுன்னு நான் பல முறை பல நிகழ்ச்சிகளில் நான் பதிவு செய்வதற்கான காரணம் இதுதான். சரி, இப்போ இந்த அமலாக்கத்துறை உள்ள சோதனைகள்லாம் நடத்திடுச்சு இல்லைங்களா? சரி, அடுத்து வேகமாக இந்த விசாரணை நடக்கும், கைதுகள் நடக்கும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும், விசாரணை நடக்கும் என்று பார்த்தால் தமிழக அரசு அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு எதிராக அமலாக்கத்துறைக்கு விசாரணைக்கு அதிகாரம் இல்லை, அமலாக்கத்துறை நடத்தும் விசாரணையை ரத்து செய்ய வேண்டும், அமலாக்கத்துறைக்கு எஃப்ஐஆரை நாங்கள் கொடுக்கல, எப்படி விசாரணை பண்ணுறாங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றம் சென்று அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்து, அதை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றமும் இந்த விசாரணைக்கு தடை விதித்து இப்போது தடையில் இந்த விசாரணை இருக்கிறது. எவ்வளவு பெரிய கொள்ளை, இயற்கை எவ்வளவு முக்கியம். ஆற்றுல அளவுக்கு மீறி மணல் அள்ளினால் வெள்ளம் ஏற்படக்கூடிய சமயங்களில் கிராமங்களில் தண்ணீர் புகும், இயற்கையே பாதிக்கப்படும். இதுபோல் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பல்வேறு காரணங்களை சொல்கிறார்கள். அதுக்கு தானே மணல் ஒரு லிமிட்டுக்கு மேலே அள்ளக்கூடாதுன்னு விதிமுறைகள்லாம் வச்சுருக்கோம். இவர்களின் பேராசையின் காரணமாக இவ்வளவு ரூபாய்க்கு மணல் அள்ளதோடு அல்லாமல் இந்த ஊழலை மூடி மறைப்பதற்கு மக்களின் வரிப்பணத்தில் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்காடி இந்த விசாரணை நடத்த விடாமல் தடுக்கிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட கொள்ளை கூட்டம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக தான் உங்களிடம் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று வாக்களியுங்கள் என்று கோரி உங்கள் முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள், வருவார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மணல் ஒரு சாம்பிளுங்க. அதுக்கு பிறகு இந்த KN துறையில் டாஸ்மாகில் எல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அமலாக்கத்துறை என்ற மத்திய அரசோட ஏஜென்சி சோதனை நடத்தவில்லை என்றால் இந்த கொள்ளைகள் எல்லாம் வெளியே வந்திருக்குமா என்பதை நீங்கள் தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும். இப்போது மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது தமிழகத்தை செழிப்பாக்குவதற்காகவா அல்லது இயற்கையை சுரண்டி இவர்களை வளத்தை பெருக்கிக் கொள்வதா? நீங்கள் அறிவார்ந்த மக்கள் என்பது மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் எதற்காக இவர்கள் மீண்டும் வாக்குகளை கோரி உங்களை நோக்கி வருகிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இது போன்ற கொள்ளை நடக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மக்களே, இதனால்தான் திமுகவை தீய சக்தி என்று தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற எதிர்க்கட்சிகளும் வர்ணித்து கொண்டிருக்கின்றன. இந்த ஊழல்லாம் இப்போது தொடங்கலைங்க. 1967 எப்போது திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்ததோ அப்போதே இந்த ஊழல் தொடங்கிவிட்டது.
சர்க்காரியா கமிஷன் அறிக்கையை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் விதவிதமாக ஊழல் செய்திருப்பார்கள். அப்போதெல்லாம் இந்த வயல்களில் பயிரில் பூச்சி அதிகமாக பரவுகிறது என்று அப்போது வானத்தில் இந்த விமானம் மூலமாக பூச்சி மருந்து வயல்களின் மீது தெளிக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் அப்போது புழக்கத்தில் இருந்தது 60களில். அந்த பூச்சி மருந்து தெளிக்கிறதுல 1 ஏக்கரில் தெளிச்சுட்டு 2000 ஏக்கருக்கு தெளிச்சேன்னு அப்போதே ஊழல் செய்திருக்கிறார்கள். வீராணம் நீர் குழாயில் ஊழல். இதுபோல் அந்த சர்க்காரியா கமிஷனோட விசாரணை அறிக்கை எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால் திமுகவின் வரலாறே ஊழல் செய்வதற்காகவே டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒரு ஆட்சி என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகம் சுரண்டப்படும். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் தமிழகம் இருந்த இடம் ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டையில் இருக்கக்கூடிய அந்த தமிழகம் என்ற நிலப்பகுதியை மொத்தமாக மு.க.ஸ்டாலின் குடும்பம் சுரண்டிவிடும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும்போது வாக்களிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்துக்கொள்கிறேன். நன்றி. தமிழகத்தை காப்போம்.